ஹலோ எவ்ரிவன். ஒரு லிசார்டு டைப்பாக கலர் சேஞ்ச் பண்ணோம். ஆனால் அது என்னென்னு நம்மளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். எஸ், கெமிலியன். தமிழில் பச்சொந்தின்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸு, லீவ்ஸு அண்ட் அந்த இன்செக்ட்ஸ் மாதிரி இதோட கலர் பிக்மெண்ட்ஸோ டைஸ்னாலேயும் வரது கிடையாது. இதோட கலருக்கு காரணம் பார்த்திங்கன்னா நானோ கிறிஸ்டல்ஸ். அதாவது அதோட ஸ்கின்க்கு கீழே நிறைய நானோ கிறிஸ்டல்ஸ் சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அந்த லேயர் பேர் எல்டோஃபோர்ஸு. பேசிக்காக இந்த லேயர் ஸ்ட்ரெச் ஆகிறப்பையும் கம்ப்ரெஸ் ஆகிறப்பையும் கலர் சேஞ்ச் நடக்குது. ஸ்ட்ரெச் ஆகிறப்ப லாங்கர் வேவ்லென்ஸ் இருக்கிற கலர்ஸ், அதாவது எல்லோ, க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் உருவாகுது. அண்ட் கம்ப்ரெஸ் ஆகிறப்போ, டைட் ஆகிறப்போ ஷார்ட்டர் வேவ்லென்ஸ் இருக்கிற கலர், அதாவது ப்ளூ அண்ட் வயலட் அந்த மாதிரி கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. பேசிக்காக இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது கேமோஃப்ளேஜ், அதாவது ப்ரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு டூலாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த கலர்ஸ் மூலமாக அது பேசுதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அது காமாக இருக்கிறப்போ லைட் கலர்ஸையும், அண்ட் அது ரொம்ப ஆங்கராக இருக்கிறப்போ பிரைட் கலர்ஸையும் அது காட்டுது. அண்ட் மோரோவர் இது கோல்ட் பிளட்டட் அனிமல்னால அதோட டெம்பரேச்சர் அதுவே ரெகுலேட் பண்ண முடியாது, பாடி டெம்பரேச்சரை. ஸோ என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும். லைக் பிரைட் கலர் லைட் என்விரான்மெண்ட், அதாவது கோல்டு என்விரான்மெண்ட்லேயும், அண்ட் லைட் கலர்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் என்விரான்மெண்ட்ஸ்லையும் பேஸ்ட் ஆன் அந்த ஹீட் அப்சார்ப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கலர் சேஞ்ச் பண்ணிக்குது. அண்ட் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.